ஹை வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஒரு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் எலிமெண்ட்டை பற்றி. வேறு ரெண்டர் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா ரெண்டர் எலிமெண்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் காம்போசிட், அதாவது ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன தான் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் எடுத்தாலும் உங்களுக்கு அதை கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை ரிஃப்ராக்ஷன் இல்லை லைட்டிங் மட்டும் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணனாலும் கூட, அதாவது இன்டென்சிட்டி லைட்டாக பிரைட்னஸ் வேணும், இல்லை எக்ஸ்போசிங் கம்மி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணோன்னா செப்பரேட்டாக தனித்தனி அந்த ஒரு எலிமெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியாது. அதுவே வேறு நீங்கள் ரெண்டர் எடுக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரெண்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் என்ன ஒரு மாடல் க்ரியேட் பண்ணாலும் இந்த வேறு ரெண்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நான் வேறு ரெண்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் லோ ரெசல்யூஷனில் வச்சு தான் பிக்சர் எடுத்திருக்கேன். இந்த பிக்சரில் நார்மலாக ஒரு ரெண்டரிங் எடுக்கும்போது அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இருக்காது. ஆனால் ரெண்டர் எலிமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நாய்ஸ்லெஸ்ஸாக ரெண்டர் எடுக்கும்போது உன்னையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் யூஸ் பண்ண ஸ்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கை எல்லாமும் கூட நான் ஃபோட்டோஷாப்பில் பிஎன்ஜியாக கட் பண்ணி கொண்டு வேறு இமேஜ் நம்ம சப்போஸ் நான் சேஞ்ச் பண்ணனாலும் கூட ஈஸியாக பேக்ரவுண்ட் ஸ்கை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டே வியூ ஆகட்டும், நைட் வியூ ஆகட்டும், எப்படி வேணாலும் நான் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே க்ரீன் கலரில் காரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணாலும் கூட அதுக்குன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதாவது ரிஃப்ளெக்ஷன் வச்ச ஒரு எலிமெண்ட் இருக்குது. அதில் நான் கலர் கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணாலும் கூட ஈஸியாக இதிலேருந்து நான் கலர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வேறு ரெண்டர் எலிமெண்ட் மூலிமா தான் நம்மளால் பண்ண முடியும். வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ரெண்டர் எலிமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணும்போது நான் இவ்வளோ ரெண்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபைனல் அவுட்புட். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸில் எடுத்த அவுட்புட்டு. இங்கே கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயர் கலருங்கிறது. இந்த ஒயர் கலரை வச்சு தான் என்ன கலர் வேணுமோ இப்போ சேஞ்ச் பண்ணோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஓப்பன் பண்ணுறதை விட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஆக்சுவலாக இங்கே ரெண்டர் எலிமெண்ட் வீரே ரெண்டர் எலிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இதிலிருந்து மொத்தம் 12 ரெண்டர் எலிமெண்ட் வீரேலேருந்து எடுத்திருக்கேன், எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த எல்லா ரெண்டர் எலிமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதை கொடுத்துக்கிறேன். இப்போது இதிலிருந்து இது மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா இதுவுமே இப்போ செலக்ட் பண்ண இந்த லேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டர் எலிமெண்ட்டில் யூஸ் பண்ணது. இது இல்லாமல் இது ரெண்டும் ரெண்டர் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணது. இப்போது இந்த லேயரை பார்த்தீங்கன்னா நான் வியூ பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். பர்டிகுலராக இந்த லேயரில் செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இது இல்லாமல் கீழே பாருங்கள், லேயர் 2 இதை வியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா இந்த ரோடோட கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஆனால் ஒரிஜினல் பிக்சர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் தான் ஒரிஜினல் பிக்சர். இது இல்லாமல் எல்லா லேயரையுமே ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிட்டு பார்க்கும்போது நார்மல் ஆர்ஜிபி ஒரிஜினல், அதாவது ஒரிஜினல் ஆர்ஜிபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் நான் ரிஃப்ராக்ஷன் இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ண எனக்கு அந்த பிக்சரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒயர் கலர், இந்த மல்டி கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணோன்னு நான் இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். குயிக் செலெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கீழ் லேயர் செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் டி. இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பர்டிகுலராக இந்த க்ரீன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணி இந்த க்ரீனையும், அதாவது இங்கே இருக்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரிஜினல் லேயர் போயிருங்க. ஒரிஜினல் லேயருங்கிறது இந்த இடம். இப்போது மேலே இருக்கிறத ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல் லேயரில் கண்ட்ரோல் ஜே கொடுத்தோன்னா என்ன ஏரியாவோ இந்த ஏரியாவை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஹியூ சாச்சுரேஷன் போய் ஹியூ கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பர்டிகுலர் ஏரியாவோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கலரைஸ்டு கொடுத்துட்டு சாச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கலரோட டெப்த்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ஹியூவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண பில்டிங்கோட கலரே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹியூனா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இப்போது இங்கே கலர் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, பர்டிகுலராக இந்த ஏரியாவை மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இதுவே இந்த மாதிரி தான் நான் இந்த 2 கலர் யூஸ் பண்ணி இந்த சைடு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரிஃப்ளெக்ஷனோட கலர் சேஞ்ச் பண்ணனாலும் கூட ஈஸியாக நம்ம ரிஃப்ளெக்ஷன் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆப்ஷன்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக ஃபர்தராக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸில்
எப்படி இந்த மாதிரி ரெண்டர் எலிமெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கை பார்த்தீங்கன்னா நான் இதில் எம்டியாக தான் இருக்குது. இங்கே ஸ்கை இமேஜ் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜை வியூ பண்ணுறேன். வியூ பண்ணும்போது ஸ்கை இமேஜ் டக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ணனாலும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஸ்கை நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணனாலும் கூட ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் எந்த லேயரோ அந்த லேயருக்கு கீழே போட்டுருங்க. கீழே போட்டு இது வியூ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுதான்ட்டு கிடையாது, நீங்கள் என்ன இது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கையோட ஹியூ சேஞ்ச் பண்ணனாலும் கூட ஹியூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷன் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வரும். லைட்னஸ் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு லைட்டாக லெவல் கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அந்த கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் இருக்குது, அதாவது கடைசியாக இருக்கிற ஸ்கைக்கு தான் வந்து நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் இப்போ எனக்கு இது எல்லாமே வந்து டாட்டாக இருக்குது, கொஞ்சம் ப்ளர் பண்ணனாலும் கூட ஸ்கையோடது வந்து ப்ளரில் போய் கோசன் ப்ளர் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் லைட்டாக ப்ளர் ஆயிடுச்சு. இப்போ இதில் இன்னொன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பெக்குலாருங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எலிமெண்ட் வந்து வெறுமனா நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும், அதாவது நார்மலுங்கிற மாதிரி தான் இருக்கும். நார்மலில் இருக்கும்போது பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே தெரியாது. நீங்கள் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த எலிமெண்ட்டில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளெண்டிங் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த எலிமெண்ட் வந்து ஒர்க் ஆகும், இல்லாட்டி வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷனுக்காக வேரியேஷன் யூஸ் ஆகிறது வந்து லைட்டனும் ஸ்க்ரீனும் தான் இருக்கும். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளீச் ஆன மாதிரி இருக்கும். சப்போஸ் ரொம்ப அதிகமாக கலர் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஸ்பெக்குலர் கொடுக்கும்போது ஹைட் அன்ஹைட் பண்ணும்போது இந்த கேட்டு கட்டுற இந்த இடமும் டேங்க்கில் இருக்கிற வாட்டர் டேங்க்கில் இருக்கிற இடமும் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் ஆகிற மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபைனலாக எல்லா லேயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு லேயரில் போய் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து குரூப் ஆகி ஒரே ஒரு இமேஜாக கம்ப்ரஸ் ஆகிரும். ஓகேங்களா. இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து கலர் கரெக்ஷன் கொடுக்கலாம், அதாவது கண்ட்ரோல் கர்வ்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கர்வ்ஸு லெவல்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி கேமரா ராங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எக்ஸ்போசர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கான்ட்ராஸ்ட்டு கொடுக்கலாம், லைட்டன்ஸு ஷேடோ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் நைட் வியூங்கிற மாதிரி தான் இருக்குது. ஷேடோ கம்மி பண்ணிக்கிறேன். ஒயிட்னஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிளாக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். ரொம்பவுமே கம்மி பண்ணக்கூடாது. லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக தான் வந்து கம்மி பண்ணணும். லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, சூப்பராக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கலர் உங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாக வேணும்னாலும் கூட வைப்ரண்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே ஆட் பண்ணுங்கள். அதாவது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். அப்புறம் நாய்ஸ்லெஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிருந்து எடுத்துகிட்டு வர பிக்சர்னால நாய்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணணுன்னு நாய்ஸ் ரிடக்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து லைட்டாக கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் ஆகும், கம்மியாக இருக்கும். ரொம்பவுமே இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் வந்துடும். இதை வந்து சேவ் பண்ணி அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போது ரெண்டர் எலிமெண்ட்டாக மேக்ஸில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் மேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து லாஸ்ட் டைம் ஒர்க் பண்ண லைவ் ஸ்ட்ரீமில் பண்ண ஃபைல் தான். ஆனால் இதில் 2 சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஹெச்டிஆர் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து ஹெச்டிஆர் இமேஜ் வந்து வியூ பண்ண முடியும். மற்ற இதிலலாம் வந்து ஹெச்டிஆர் இமேஜ் வந்து நம்மளுக்கு வியூ போர்ட்டில் வந்து வியூ ஆகுது. ஓகேங்களா. அதனால் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஹெச்டிஆர் இமேஜை வந்து நான் டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன் ஹெச்டிஆர் இமேஜை ரிமூவ் பண்ணுறேன்னா என்விரான்மெண்ட்டில் அங்கே ரிமூவ் பண்ணால் தான் எனக்கு வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது பிஎன்ஜி எடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை வந்து எடுக்க முடியும். இப்போ பேக்ரவுண்டில் வந்து என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்கை இமேஜ் தெரியறதுனால ஹெச்டிஆர் இமேஜ் தெரியறதுனால பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எடுக்க முடியாது. அதே மாதிரி வேறு எனக்கு பிடிச்ச ஸ்கை இமேஜையும் வந்து ஃபோட்டோஷாப்பில் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்பர் 8 ப்ரெஸ் பண்ணுங்கள். என்விரான்மெண்ட் மேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிறத ரைட் கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து இதில் இருக்கிற ஹெச்டிஆர் இமேஜ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இதில் வந்து ஹெச்டிஆர் இமேஜ் ரிமூவ் ஆயிடுச்சல்ல அப்படின்னா
நம்ம ரிஃப்ளெக்ஷனில் வந்து அதாவது டூம் லைட்டில் யூஸ் பண்ண ஹெச்டிஆரை ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த கிளாஸில் இருக்கிறது, இந்த காரில் படுற ஹெச்டிஆரை அதே இமேஜ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் ரிமூவ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்திருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா டூம் லைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டாப் வியூ போய்க்கிறேன். இல்லாட்டி இந்த இதுலேயே லைட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டூம் லைட் செலக்ட் பண்ணிவிட்டேன். டூம் லைட்டோட பேராமீட்டர்ஸ் வேல்யூவில் பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹெச்டிஆர் இமேஜ் வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போது ஹெச்டிஆர் இமேஜை வந்து மெட்டீரியல் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, நைட் வியூவில் இருக்கிற இந்த ஹெச்டிஆர் இமேஜ் இருக்குது. சப்போஸ் இங்கே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலும் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மேப்பை கிளிக் பண்ணிவிட்டு நான் வேறு மேப் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இப்போது டே வியூவில் இருக்கிற ஒரு ஹெச்டிஆர் இமேஜ் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த இமேஜ் வந்து நம்மளோட ஆப்ஜெக்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ஒரு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இன்ட்ராக்டிவ் ரெண்டரிங் வந்து எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸ்டாண்டர்டில் வீரே இங்கே பாருங்கள், ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டரிங் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஹெச்டிஆர்ஐ அதாவது டூம் லைட் இருக்குது பார்த்தீங்களா, டூம் லைட் இருக்கிற ஹெச்டிஆர்ஐ வந்து லைட்டாக வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு வந்து மெட்டீரியல் எடிட்டார் எம் ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் எடிட்டார் ஓப்பன் பண்ணிக்க, இல்லாட்டி இந்த ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெச்டிஆர்ஐ இமேஜில் கீழே வாங்க, ப்ராசஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஓவரால் மெட்டீரியல் வந்து 3 இருக்குது. இப்போ இந்த 3ங்கிற வேல்யூ வந்து நான் ஒரு 10ன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். 10 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ரெண்டரர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 1.5 கொடுக்க என்ன ஆகுதுன்னா டேல இருக்கிற மாதிரி, அதாவது டே வியூ இருக்கிற மாதிரி வந்து, ஏன்னா சன்லைட்டும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சன்லைட் ஆட் பண்ணனால டே வியூ வந்து ஒரு எஃபெக்ட் காட்டுது. இதில் வந்து எனக்கு கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணோன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அந்த லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு நைட் வியூ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதே வியூ நான் டே வியூ ஹெச்டிஆர் இமேஜ் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் ஓவரால் மெட்டீரியலோட வேல்யூ மட்டும் நான் இப்போ 1 வைக்கிறேன் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்களா, நான் வேல்யூ ரெடியூஸ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன லைட்டுனா டூம் லைட்டோட இன்டென்சிட்டி மல்டிப்ளையர் வேல்யூ வந்து நான் கொடுக்கவே கிடையாது. ஏன்னா டூம் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். கான்ட்ராஸ்ட்டே ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுவே ஹெச்டிஆர் இமேஜோட மல்டிப்ளையர் வேல்யூ ஓவரால் வேல்யூ கொடுத்தனால தான் வந்து நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டில் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. எப்பயுமே வந்து ஒரு லைட்டுன்னா அதில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். அதாவது நார்மல் அந்த ஆப்ஜெக்டோட பேராமீட்டர்ஸில் ஒரு வேல்யூ இருக்கும், மெட்டீரியல் எடிட்டாரில் ஒரு வேல்யூ இருக்கும், ரெண்டர் எலிமெண்ட்டில் ஒரு வேல்யூ இருக்கும். எல்லா எலிமெண்ட்டையுமே வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதே பண்ணிக்க முடியும். அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். இதை விட நல்ல ரிசல்ட்டே கொண்டு வரலாம். உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக தான் ஒரே செஞ்ச மாடல்லையே வந்து கொஞ்சம் அவுட்புட் எடுத்து காட்டுறேன். இப்போது எனக்கு டே வச்சு எடுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நைட் ஒரு ஈவினிங் டைம் இருக்கிற மாதிரி தான் ரெண்டரிங் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஓவரால் ரெண்டரிங் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது ரெண்டர் எலிமெண்ட் எவ்வளோ சொன்னேன், 1.2. ஏன்னா ரெண்டர் மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். சாரி, ரெண்டர் எலிமெண்ட்டுன்ற ரெண்டர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலே போதும். அதுக்கு அடுத்தது ஹெச்டிஆர் இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணனாலும் கூட நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறது எப்படின்னா டூம் லைட்டாக பிடிச்சி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணும்போது இங்கே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஏன்னா வந்து டூம் லைட் வந்து ஆப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிங்கும்போது ஹெச்டிஆர் இமேஜில் இருக்க ஸ்கை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கூட டூம் லைட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா டூம் லைட்டை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டிங் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணனாலே ரெண்டர் செட்டப் தான் போகணும். ரெண்டர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து நான் F10 ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் செட்டப் போயிடுறேன். ரெண்டர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா காமனில் வந்து அவுட்புட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வச்சு தான் வந்து உங்களை நான் ரெண்டர் எடுக்க சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து இது எதுக்குன்னா நீங்கள் ஒரே ஒரு இமேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணி ஒரு இமேஜாக எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு அவுட்புட் எடுக்கிறீங்க, நான் ரெண்டர் எலிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 720 பிக்சல் வேணும்னா 720 பிக்சலுக்கு வந்து சைஸ் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மற்ற பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டர் உனக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், ஜேபக்கில் இருக்கணுமா இல்லை பிஎன்ஜியில் இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து
ரெண்டாவது மெனு இருக்குது பார்த்தீங்களா வீரே, இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் போய் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃப்ரேம் பஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் பஃபரை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரேம் பஃபரில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே பார்த்தீங்களா செப்பரேட் ரெண்டர் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஃபைல் வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணுறது இந்த இடம் தான். இதில் வந்து இங்கே 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து டே வியூ அப்படின்னு போட்டு அதுக்கு அடுத்தது சேவ் டைப் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து பிஎன்ஜி கொடுத்துக்கிறேன். பிஎன்ஜிங்கும் போது பேக்ரவுண்டில் ஸ்கை வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கனால பிஎன்ஜி கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு 48 பிட்டே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்தில் வந்து எனக்கு இந்த நேமில் வந்து ஃபர்தராக வர எல்லா எலிமெண்ட்டும் வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டர் எலிமெண்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் வந்து நான் டிஃபால்ட்டாக இந்த ரெண்டர் எலிமெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டர் எலிமெண்ட்டு இது மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர் எலிமெண்ட் மட்டும் கிடையாது. இது இல்லாமல் ஆடு இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ரெண்டர் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன டைப் இருக்குதோ அது என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணலாம், வீரே குளோபல் இலுமினேஷன் ஒன்று இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன ரெண்டர் எலிமெண்ட் வேணால் வச்சு உங்கள் இமேஜை வந்து வேறு குவாலிட்டிக்கு நீங்கள் வந்து கொண்டு போகலாம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இதெல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ரெண்டர் கொடுங்க. ரெண்டர் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டராகி முடிச்சனவே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இப்போ ரெண்டர் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ரெண்டர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலுமே வந்து ரெண்டர் ஆயிரும். நம்ம ரெண்டர் எலிமெண்ட்டெல்லாம் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ரெண்டர் எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ண ஒவ்வொரு ரெண்டர் எலிமெண்ட் வரும். ஃபைனலாக நீங்கள் அவுட்புட் எடுக்கும்போது இந்த ரெண்டர் எலிமெண்ட் எல்லாமே நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் ரெண்டர் ஃபுல்லாக ஆகாதனால இது எல்லாமே பிளாக்காக இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கலரில் தான் வந்து ஃபுல் வியூவே வந்து இங்கே செட் ஆகிருக்கும். இது இல்லாமல் நீங்கள் சேவ் கொடுக்குறீங்க. நார்மலாக சேவ் கொடுக்கும்போது இங்கே சேவ்னு கிளிக் பண்ணி தான் வந்து சேவ் பண்ணிங்க. இப்படி சேவ் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் தான் சேவ் ஆகும். ஓகேங்களா, அதுவே இந்த சின்ன ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் சேவ் டு செப்பரேட் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இமேஜாக வந்து சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இமேஜுமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டர் எலிமெண்ட்லேயே வந்து வீரேலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் பஃபரில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஒரு பார்த்து கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காகவே இது சேவ் ஆயிரும். இது சேவ் ஆகிட்டாலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எலிமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.